எல்லோருக்கும் வணக்கம். ஆத்ம ஞானம் பெற என்ன வழி இருக்கிறது? அதை இந்த கதை மூலம் அறியலாம். சாதகவர்மன் என்ற மன்னன் வட தேசத்தை ஆண்டு வந்தான். சுகமுனிவர் 7 தினங்கள் பாகவதம் கூற கேட்டு பரீட்சித்து மன்னன் ஆத்ம ஞானம் பெற்றது போல் தானும் ஆத்ம ஞானம் பெற விரும்பினார். உடனே கல்வியில் சகலமும் கற்றறிந்த பண்டிதர் ஒருவரை வரவழைத்தார். தக்க சன்மானங்கள் கொடுத்தார். அவரிடம் பாகவதத்தை கற்றார். நாட்கள்தான் கடந்ததே ஒழிய அவருக்கு ஆத்ம ஞானமோ மனத்தெளிவோ சிறிதும் கிட்டவில்லை. பண்டிதரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். பதில் சொல்ல தெரியாத பண்டிதர் பெரும் குழப்பத்துடன் வீட்டிற்கு சென்றார். தன்னுடைய தந்தை தீவிர யோசனையில் இருப்பதை பார்த்த அவரது மகள் நந்தினி அவரது யோசனைக்கான காரணத்தை கேட்டாள். பண்டிதரும் அரண்மனையில் நடந்ததை பற்றி சொன்னார். அதை கேட்ட நந்தினி, கவலைப்படாதீர்கள், அரசரின் ஐயத்தை நான் நீக்குகிறேன். நாளைக்கு நீங்கள் அரண்மனைக்கு செல்லும்போது என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினாள். மறுநாள் தந்தையுடன் அரண்மனைக்கு சென்றாள் நந்தினி. அரசரை கண்டு பணிவுடன் வணங்கினாள். அரசே, தங்கள் மனதில் தோன்றிய சந்தேகத்தை போக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று கூறினாள். என்னவென்பது போல் அச்சிறுமியை பார்த்தார் அரசர். அந்த சிறுமி சொன்னாள், அரசே, ஒரு நிபந்தனை. சிறிது நேரம் தங்களை இந்த தூணில் கட்டி வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அரசரும் அவ்வாறே தன்னை தூணில் கட்டி வைக்குமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டார். பிறகு அந்த சிறுமி சொன்னாள், தன்னையும் அவ்வாறே மற்றொரு தூணில் கட்ட சொன்னாள். காவலரும் அவ்வாறே செய்தார்கள். பின்னர் நந்தினி சொன்னாள், அரசே, தற்போது என்னை இந்த கட்டிலிருந்து விடுவீங்கள் என்று கூறினாள். அதற்கு அரசர், அது எப்படியம்மா முடியும்? நானே தூணில் கட்டப்பட்டு இருக்கிறேன். என்னால் எப்படி உன் கட்டுகளை தளர்த்தி உன்னை விடுவிக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, அரசே, இதுதான் நேற்று என் தந்தையிடம் தாங்கள் கேட்ட சந்தேகத்திற்கான விளக்கம். மகா ஞானியான சுகபிரம்மர் பந்த பாசங்களில் இருந்து விடுபட்டவர் என்பதால் அவரால் பரீட்சித்து மன்னருக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க செய்ய முடிந்தது. ஆனால் எனது தந்தையோ பெரிய குடும்பத்தை வைத்துக்கொண்டு சம்சார பந்தங்களில் சிக்கி உழல்பவர். அவரால் எப்படி தங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க செய்ய முடியும்? எப்படி எரிகின்ற தீபத்தினால் மட்டுமே இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியுமோ அதுபோலவே ஆத்ம ஞானம் பெற்றவர்களால் தான் மற்றவர்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க செய்ய முடியும் என்று கூறினாள். இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். சீதா பிராட்டியின் தந்தையான ஜனக மகாராஜா மன்னராக இருந்தாலும் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். அதுபோல நீங்களும் என் தந்தையும் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆத்ம ஞானம் பெற முடியும். அதை கேட்டதும் மன்னருக்கு சந்தேகம் நீங்கியது. தெளிவு பெற்றார். சிறுமி நந்தினிக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கினார், பாராட்டினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் ஞானம் பெற வேண்டுமென்றால் பற்றற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து.